தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி. ஆனால் உண்மையான போட்டி வந்து 2 முனை. தத்துவ ரீதியாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா 2 தத்துவம் தான். ஒன்று திராவிடமா இல்லை தமிழ் தேசியமானு. ஏன்னா விஜய் கட்சியுமே திராவிட கட்சி தான். அது ஒன்றும் தமிழ் தேசிய கட்சியோ இல்லை தமிழ் தேசியன்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது முதல் அடிப்படையில். அப்படி தான் நான் வந்து முதல்ல பார்க்குறேன். நாம் தமிழ் கட்சி மட்டுமே தான் 234 தொகுதியுமே வேட்பாளர்கள் எப்போவோ அறிவிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. விஜய் தனித்து நிற்கலை, தனித்து விடப்பட்டிருக்கிறார். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்குமே என்ன ஆச்சுன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு. ஸோ அந்த ஸ்டாருக்காவது போய் நிற்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட ஒரு சீனில் கூட சீனில். ஏன்னா ஒரு அன்ட்ரஸ்டாக இருக்கார், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நபராக இருக்கார். இப்போ செந்தமன் சீமான் தலைமையேற்றிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக இந்த 8 விழுக்காட்டிலிருந்து அவர்கள் உயர்ந்து செல்வார்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பான மனநிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஒரு மாற்றம் சொல்லிட்டு விஜயை நம்பியிருப்பாங்க இல்லையா? இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸு நிறைய பேர் சொல்லிட்டு பெண்களுடைய வாக்கு இது எல்லாமே கூட இவருடைய அந்த தனிப்பட்ட பிரச்சனை பொதுவெளிக்கு வந்ததுனால அவர் மேலே உண்டான ஒரு மதிப்பு குறைஞ்சிருக்கு. விவாகரத்து வழக்கு வந்தால் நடிகையோட வெளில போயிடுறீங்க. கரூர் விசாரணைக்கு போகும்போது வெளியே வந்து கை காட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்றது? வெளியில இருக்கிற மக்களுக்காண்டி கூட வெளியே வர மக்கள்கிட்ட என்ன எதுக்கு காட்ட? டெல்லியில் இருக்காங்களா அவங்க மக்கள்? டெல்லியில் வந்து விஜய்க்கான மக்கள் அதிக பேர் இருக்காங்களா? நாளைக்கே நாம் தமிழ் கட்சி மெஜாரிட்டியோடு வந்து ஆட்சி பிடிச்சிடும் அப்படின்றதெல்லாம் அவங்களோட கணக்கு கிடையாது. நம்ம நிற்கிறோம், சண்டை செய்கிறோம், களத்தில் இருக்கோன்றது அவங்களோட கணக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்னடான்னா வந்தவொடனே சிஎம் நான், இத்தனை அமைச்சர் நான் எம்எல்ஏ நான் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அது ஆணவ கொலைகளை நியாயப்படுத்தும் சாதி கட்சிகளை தன்னோட வைத்துக்கொண்டு திமுக இந்த தேர்தலை சந்திக்க போகிறது. அப்போ பட்டியல் மக்கள் வந்து நிச்சயமாக யோசிக்கணும். அதே போல் இஸ்லாமியர்களுக்கு இந்த கட்சி பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு இந்த கட்சி பாதுகாப்புனா உங்களுக்கு என்று திமுக செஞ்சது என்ன? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் கலை. தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்று. ஏப்ரல் 23 எலெக்ஷன், May 4 ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த வட்டம் எலெக்ஷன் யாருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி. ஆனால் உண்மையான போட்டி வந்து 2 முனை போட்டி. தத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா 2 முனை, கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா 4 முனை. 4 முனை போட்டியில் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழ் கட்சி 4 முனை போட்டியில் சந்திக்கிறாங்க. தத்துவ ரீதியாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா 2 தத்துவம் தான். ஒன்று திராவிடமா இல்லை தமிழ் தேசியமானு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் கட்சியுமே திராவிட கட்சி தான். அது ஒன்றும் தமிழ் தேசிய கட்சியோ இல்லை தமிழ் தேசியன்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது முதல் அடிப்படையில். அப்படி தான் நான் வந்து முதல்ல பார்க்குறேன். அப்போ அந்த கட்சியுமே திராவிட கட்சி தான். இப்போ 23 நமக்கு வந்து எலெக்ஷன் டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. 4ஆம் தேதியே வந்து வாக்கு எண்ணிக்கையுமே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எல்லா கட்சியிலுமே நாம் தமிழ் கட்சி மட்டுமே தான் 234 தொகுதியிலுமே வேட்பாளர்கள் எப்போவோ அறிவிச்சிட்டாங்க. அவர் கூட்டத்தில் வேணால் அறிமுகப்படுத்த வேணா இப்போ இருக்கலாமே தவிர 230 வேட்பாளர்களுக்கு வந்து எல்லா கிட்டத்தட்ட ஒரு 180-200 தொகுதி கிட்ட வந்து அப்போ வேலைலாம் தொடங்கிட்டாங்க. அவங்க எல்லா கட்சியிலும் வேலைகள் தொடங்கி எல்லா தொகுதிகளுமே போயிட்டு வந்து இருந்தது. இந்த நிலையில் வந்து திமுக இன்னும் வேட்பாளர்கள் யார் சொல்லிட்டு அறிவிக்கல. அவங்க இந்த வாரத்துலேருந்து தான் வந்து நேர்காணல் தொடங்குறாங்க. அதே போல் அதிமுகவும் அப்படி தான் பண்ணுவாங்க. தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. கூட்டணி போக போகிறோமா இல்லை வந்து நம்ம கூட யாருன்னா வரப்போகிறாங்களா? ஏன்னா விஜய் வந்து ஒன்று சொன்னார் இல்லையா, இந்த முதல் மாநாட்டிலே வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து விஜய் தனித்து நிற்கலை, தனித்து விடப்பட்டிருக்கிறார். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்குமே என்ன ஆச்சுன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு. ஸோ அந்த ஸ்டாருக்காவது போய் நிற்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட ஒரு சீனில் கூட சீனில். ஏன்னா ஒரு அன்ட்ரஸ்டாக இருக்கார், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நபராக இருக்கார். நம்பிக்கைக்குரிய நபராக வந்து இல்லை. வாக்குகள் வந்து வருமா இல்லை அந்த வாக்குகள் வந்தால் ஜெயிக்க முடியுமான்றதான் பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ இன்றைக்கி காலையில் கூட பாருங்கள், நீங்கள் ராமதாஸ் அவர்கள்கிட்ட, சசிகலா அவர்கள்கிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை போதுன்னு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை போனாலுமே அது ஒரு ரூபாய்க்கு பிரோஜனம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரெண்டுமே வந்து அரசியலில் இருந்து வயதானவர்கள், அரசியலில் அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. இப்போ சசிகலா அவர்களுக்காக யாரும் ஓட்டு போட போகிறாங்களா? ராமதாஸுக்காக யாராவது ஓட்டு போட போகிறாங்க? கிடையாது. அங்கே அது அதிமுகவாக இருக்குது, இந்த பக்கம் அது வந்து அன்புமணி தலைமையிலான பாமகவாக இருக்குது. அப்போ விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய ப்ளே பண்ணுவார், ரோல் பண்ணுவார், தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற அந்த ஒரு மித்து கடைசிக்கு மித்தாவே போயிடுச்சு. இப்போ குறைந்தபட்சம் விஜய்கிட்ட காங்கிரஸ் போயிருந்தா கூட காங்கிரஸ்க்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கிலாம் கிடையாது. பட் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, ஒரு பேசப்படும் பொருளாக மாறி இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கூட கடைசியில் சீனில்
சரி பாமக போகணும்னு பார்த்தாங்க, அவங்களுமே போல. அட்லீஸ்ட் கிருஷ்ணசாமியாவது போவார்னு பார்த்தாரு. கிருஷ்ணசாமியுமே வந்து அதிமுக கூட்டணி வந்து வரப்போறாரு. அப்போ விஜய் வாங்கக்கூடிய வாக்கு என்பது அது வெறுமனையா வெற்று வாக்கு மட்டும்தான். ஏன்னா விஜய் வந்து தனிச்சு நின்னா ஆட்சி அமைக்க மாட்டாருன்றது விஜய்க்கே தெரியும். புரியுதுங்களா? இப்போ இந்த லாஸ்ட்டாக இந்த லயோலா கல்லூரி மாணவர்கள்ன்ற பேரில் வந்து ஒரு கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்பு நடத்துறானுங்க. ஆமா, எல்லாமே இப்ப கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிவிகே தான், செகண்ட் தான் டிஎம்கேங்கிற மாதிரி தான் அது வந்து ரொம்ப பொய், ரொம்ப வைரலா போய்கிட்டு ரொம்ப இருக்குது. பொய். அது பொய்யான ஒரு கருத்து திணிப்பு. நம்ம அதாவது நீ பொய் சொல்றதுக்கும் நான் அளவு வேணாமா அப்படின்ற மாதிரி தான். விஜய் வந்து நிறைய வாக்கு வாங்குவாரா? வாங்குவார் தான். ஆனால் அது யூஸ் கிடையாது. நீங்கள் ஒரு வாக்குன்றது குறைந்தபட்சம் ஒரு தொகுதியில் வெற்றியாவது பெறணும். ஈவன் விஜய் வெற்றி பெறுவாருன்னு தெரியல. இப்போ பெரம்பூர் மாதிரி ஒரு ஏரியாவில் நிற்கிறாருன்னா திமுகலாம் என்ன கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அதெல்லாம் இறங்கி வேலை செய்வாங்க. அப்போது விஜயே வந்து வெற்றி பெறுவாரான்றது தெரியல. அதுவே ஒரு டவுட் தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்குள்ள, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விஜய் போறாருன்னா நிச்சயமா அந்த கூட்டணி வந்து அதுவுமே ஒரு பேச்சா தானே போய்கிட்டு இருக்கு. விஜய் போக மாட்டாரு. இல்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல, மறைமுகமா பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு பிஜேபி சொல்லிதான் ஆட்சி இது கட்சியே ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. பிஜேபி சொல்லி விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, அதெல்லாம் நம்பல. நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் இந்த கூட்டணிக்கு வருவதை அவர் விரும்பவில்லை. என்ன காரணம்னா, ஒரு வாட்டி விரும்பினார். அது எப்படின்னா, பாஜக இந்த அலைன்ஸ்ல வராதுக்கு முன்னாடி அதிமுகவும் தாவேக்காவும் இணைந்திருந்தால் வெற்றி பெறலான்றதை நம்பியிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. பாஜக உள்ள வந்ததுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் என்னவா பேசப்பட பொருளாக மாறுதுன்னா, அது பாஜக கூட்டணி அப்படி சொல்லும்போது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அடிப்படையில் அவருக்கு ஒரு கோவம் வருதுன்னா, நான் இங்கே தலைவர், அதிமுக தான் இங்கே மேட்சை ரோல் பண்ண போது, ஒருவேளை ஜெயிச்சா நான் தான் சிஎம் ஆக போகிறேன், ஆனால் நீ என்ன பாஜக கூட்டணின்னு சொல்கிற? சரி, ஒருவேளை விஜய் வந்தாலுமே வந்து அது எடப்பாடி பழனிசாமிக்கான அந்த ஆளுமை பண்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகும். இருக்கிறது 234 தொகுதி. குறைந்தபட்சம் நீங்கள் அதிமுக ஒரு 160 சீட்டாவது நிற்கணும். நான் சொல்கிறது ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு 150 சீட்டாவது நிற்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி பிஜேபி இருக்குது. இப்போ பிஜேபி ஒரு 25 சீட்டில் நிற்காதா? அப்போ பாமக ஒரு 20 சீட்டில் நிற்காதா? இப்போ மீதி இருக்கிற கட்சிகள்லாம் சேர்த்துட்டா இதுவே அவங்களுக்கு ரொம்ப குறைவாயிடுச்சு. இப்போ விஜய் உள்ள வர்றாருன்னா விஜய் குறைந்தபட்சம் ஒரு 45 சீட் கேட்பார். அப்போது உங்களுக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 100 சீட்டில் தான் நிற்க வேண்டியதாக வரும். விஜய் உள்ள வராருனாமா ஒரு 45 சீட்டாவது விஜய் கேட்பாரு. ஆல்ரெடி பாஜக பாமக இவங்களுக்கே 50 சீட் கிட்ட போயிடுது. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்படி வந்து 100 சீட்டில் வந்து அதிமுக நின்று அட ஒரு 90 சீட்டு வந்து வெற்றி பெறாங்கன்னா கூட அவங்க பாஜகவையோ தாவேக்காவையோ மற்ற கட்சிகளையோ நம்பி தான் ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்து கிடைக்காது. அப்போ அதிமுக என்ன நினைக்குதுன்னா, நம்ம ஏன் வந்து விஜய் என்ற நபரை வந்து உள்ளே கொண்டு வந்தால் நமக்கு தான் லாஸு. பட் 100% விஜய் வந்து அதிமுகக்குள்ளே போயிட்டார்னா அந்த கூட்டணி வெற்றி பெறும் தான், நமக்கு அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் போக மாட்டார். விஜய்க்கு என்னடானா அவர் ஒரு கனவு உலகத்தில் இருக்கிறாரு, நம்ம சிஎம், அதாவது முதல் எலெக்ஷனில் சிஎம். இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் வந்து இந்த பேயிங் கருத்து கணிப்புலாம் வந்து நடக்குது இல்லையா, அதனால் வந்து நம்ம சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரு. நான் திரும்ப சொல்கிறேன், விஜய் ஓட்டு வாங்குவார் தான். பட் அந்த ஓட்டு எதுக்கும் வேலைக்காகாது. அந்த உண்மையை வந்து ஒத்துக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போகிற 4 முனை போட்டி, அந்த 4 முனை போட்டியில் இன்னைக்கு வந்து களம் திமுகவிற்கு சாதகமாக இல்லை. இவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ எலெக்ஷன் வச்சா கூட திமுக ஜெயிச்சிடும், இப்போ எலெக்ஷன் வச்சா கூட திமுக ஜெயிச்சிடும்னா, அப்போ நீங்கள் வந்து ஏமாத்திருந்தீங்க, எல்லாமே வந்து மக்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்துறீங்க, அதெல்லாம் ரைட். ஆனால் இன்னைக்கு இந்த களம் திமுகவிற்கு சாதகமாக இல்லை. இப்போ யாருக்கு சாதகமாக இருக்கு? யாருக்கு சாதகம் என்பது உங்களுக்கு மே 4ஆம் தேதி தெரியும். இல்லை, உங்க மைண்ட் செட்னு ஒன்று இருக்குல்ல, யாருக்கு சாதகம்? நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய டஃப்மா இது. ஏன்னா இந்த 4 முனை போட்டியில் 4 பேருக்குமே பெரிய வாக்கு வந்து கிடைக்க போகுது. இப்போ அண்ணன் செந்தமன் சீமான் தலைமையேற்றிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக இந்த 8 விழுக்காட்டிலிருந்து அவர்கள் உயர்ந்து செல்வார்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இல்லை, சீமான் அவர்கள் வந்து 3ஆவது இடத்தை தான் தொடர்ந்து பிடிச்சி வந்தாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக 4ஆவது இடத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயை முன்னுக்கு தள்ளி சீமான் பின்னாடி போவாங்க. விஜயை வந்து முன்னுக்கு தள்ளி சீமான் அவர்கள் போவாரா, பின்னுக்கு தள்ளி போவாரான்றது எனக்கு வந்து நான் அதில் கருத்து சொல்ல விரும்பல. ஆனால் உண்மை ஒன்று என்ன தெரியுமா, விஜய்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய வாக்கு வாங்கி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தலையில் அவரே மண் வாரி கொட்டிக்கினார். அந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு தெரியும்.
அதை திருப்பி நான் பேச விரும்பல, அது ஒரு பர்சனல், நான் பேச விரும்பல. சரி. உண்மையாகவே வந்து வாக்கெல்லாம் இருந்ததெல்லாம் இல்லைலாம் சொல்லலை. ஆனால் இவரே தன் தலையில் மண்வாரி கொட்டி கொண்டார். அதனால் விஜய்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 3வது இடம் கிடைக்கிறதுன்றது இப்போ எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக வாக்கு சதவீதத்தை உயர்த்தும். 10 விழுக்காட்டிற்கு மேலாக நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி பெறும் அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பான மனநிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஒரு மாற்றம் சொல்லிட்டு விஜயை நம்பியிருப்பாங்க இல்லையா? இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸு நிறைய பேர் சொல்லிட்டு பெண்களுடைய வாக்கு இது எல்லாமே கூட இவருடைய அந்த தனிப்பட்ட பிரச்சனை பொதுவெளிக்கு வந்ததுனால அவர் மேலே உண்டான ஒரு மதிப்பு குறைஞ்சிருக்கு. என்ன இவர் இப்படி நடந்துக்கிறாரு, இவரோட பிஹேவியர்ஸ்லாம் ஒரு மோசமாக இருக்குது, ஒரு தலைவனுக்கான ஒரு தலைமைத்துவமே இல்லாமல் இருக்கேன்றதை வருது. ஈவன் நான் அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்காக ஒட்டுமொத்த ஓட்டுமே போயிடலாம் நான் சொல்ல வரல, நான் அப்படின்னு சொல்லவும் விரும்பல. ரெண்டாவது, நீங்கள் பர்சனல் வாழ்க்கையோட ஒரு தலைவனை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க என்ன கொள்கையை கொண்டு வராங்க, என்ன சித்தாந்தம் கொண்டு வராங்க, அதை பார்த்து ஓட்டு போடுங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த கொள்கையும் கிடையாது, எந்த சித்தாந்தமும் கிடையாது. அப்படி இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க. அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலர் இருக்கக்கூடிய அந்த IRS ஆஃபீஸர்கிட்ட புதிய தலைமுறையிலேருந்து போயிட்டு கேள்வி கேட்குறாங்க, அவருக்கு பதில் சொல்ல தெரியல. என்ன கொள்கைன்னு கேட்டால் ஒரு கொள்கை தெரியல. அப்போ கொள்கை பரப்பு செயலாளருக்கே கொள்கை தெரியாத ஒரு கட்சிக்கு யார் ஓட்டு போடுவா? தற்குறிகள் தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க. நான் அப்படி சொல்ல விரும்பல. ஏன்னா தற்குறிகள் அப்படின்றத வந்து நான் என்ன சொல்ல விரும்புவது, அவனுங்க மாறவும் மாட்டுறானுங்க. தலைவர் விஜய் அவர்களை மாற்றவும் விரும்ப மாட்டுறாரு அந்த கட்சியினுடைய தலைவர் கூடிய விஜய். நேற்று ஒரு இன்சிடென்ட் பார்க்குறேன் நான். இவர் கரூருடைய வழக்கு சம்பந்தமாக, அந்த துயர சம்பந்தமாக CBI கிட்ட போகிறாரு, என்கொயரிக்கு போகிறாரு. என்ன வழக்குக்கு போயிருக்கீங்க? கரூர் 41 பேர் 47 பேரோட உயிரிழப்புக்காக போயிருக்கீங்க. வெளியே வரீங்க, என்னவோ ரோட் ஷோ போகிற மாதிரி வெற்றி சிம்பிள் காட்டுறாரு, கை காட்டுறாருன்னா என்ன சொல்ல வரீங்க? அது என்ன மனநிலை? ஒரு மாதிரி எனக்கு அது குரூரமாக இருக்குது பார்க்கும்பொழுது. இது என்ன மனநிலைன்னே புரிஞ்சுக்க முடியல. விவாகரத்து வழக்கு வந்தால் நடிகையோட வெளில போயிடுறீங்க, கரூர் விசாரணைக்கு போகும்போது வெளியே வந்து கை காட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல? வெளியில இருக்கிற மக்களுக்காண்டி கூட வெளியே வர மக்கள் என்ன எதுங்க காட்ட? டெல்லியில் இருக்காங்களா மக்கள்? டெல்லியில் வந்து விஜய்க்கான மக்கள் அதிக பேர் இருக்காங்களா? விஜய் பெரிய ஸ்டார் தான், ஆனால் டெல்லியிலும் இவர் தான் ஸ்டார்னு சொன்னால் அதெல்லாம் நம்புற மாதிரிலாம் இல்லை. சரிங்களா? அதை நீங்கள் வந்து இல்லைன்னு அது எனக்கு தெரியல, அது எப்படி ஒத்துக்கிறது சொல்லிட்டு. வா நீங்கள் வந்து போன ஃப்ளைட்லேயே எவ்வளோ பேர் சர்ச்சையாச்சு. ஆதவர்ஜனா வந்து ஏதோ மது பாட்டில் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு நியூஸ்லாம் வந்துச்சு. அப்புறம் அதை போட்ட சேனலில் எடுத்துட்டானுங்க. அது என்னான்னு சொல்லிட்டு தெரியல. இவர் தான் கத்திரிக்கோள் கொண்டு போனார் சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் சரி, அதோடைய பொறுப்பாளர்களும் சரி, இவங்க பேசக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணக்கூடியதெல்லாம் பொதுவெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான விமர்சனமாக வருது. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு வந்து மது பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாருன்னா, குடிக்கிறது குடிக்காமல் இருந்து அவங்க விருப்பம், அது நீ என்ன வேணால் பண்ணுப்போ. நீ அதை தெரிஞ்சு ஏன் பண்ணுறதா நான் கேட்குறேன். இப்போது ஒருத்தர் மேலே அஃபேர் இருக்கிறதோ இல்லை வேற ஒருத்தருக்கு தொடர்பு இருக்கிறதோ உங்கள் பர்சனல். நான் என்ன சொல்கிறேன், அதை ஏன் தெரிஞ்சு பண்ணுறீங்க? இப்போது என்ன சொல்லுவாங்க, கருணாநிதிக்கு இல்லையா? ஏன்பா அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் இருந்த காலகட்டன்றது வேற. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் இல்லையா? அது வேற காலகட்டம். நானும் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இது என்னன்னே புரியல நமக்கு. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் குடிக்கிறீங்களோ இல்லை யாருக்கு ஒன்றும் இருக்கிறீங்களோ அது எப்படின்னா போயிடுங்க. அதை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் காட்டுறீங்கன்னா உங்களை மக்கள் எப்படி மதிப்பாங்க? எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான நபருக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. பர்சனலுக்குள்ளே 1000 கெட்டவனாக இருக்கலாம், அது வேறு விஷயம். நான் இப்படி தானே இருப்பேன்னு சொல்லிட்டு வெளியே காமிச்சிட்டா யாருன்னா ஓட்டு போடுவாங்களா? ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதை பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த 3வது இடத்தை விஜய் வந்து பிடிப்பார், சீமானனை தான் 4வது இடத்துக்கு போவார்னு. நான் திருப்பி சொல்கிறேன், மக்கள் ஒழுக்கமான நபர்களை தான் ஒரு ரோல் மாடலாக பார்ப்பாங்க. எல்லாருடைய பர்சனல் வாழ்க்கையுமே கேள்விக்குள்ளே பண்ணால் யாரும் நியாயவான்கள்லாம் கிடையாது. இப்போ சீமானனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து எல்லா ஊடகங்களும் விவாதித்தாங்க. அவர் வந்து நான் இல்லவே இல்லை சொல்லி மறைச்சாரா? இல்லை. ஆனால் அவர் ஒரு திருமணத்தை பண்ணிட்டு சரியான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டுருக்காரு. நீ அப்போ இப்படி இருந்தியே இப்போ இப்படி இருக்கன்னு கேட்டால் அது வந்து ஒரு இன்வேலிடு. நான் அப்போவும் இப்படி தான் இருப்பேன், இப்போவும் இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த கரூர் வழக்கு விசாரணை மூலமாக பிஜேபி வந்து அழுத்தம் கொடுக்குது, அதனால தான் விஜய் வந்து போக போகிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அழுத்தமும் வந்து கொடுக்கல. 2வது, இதில் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், விஜய் என்ன தூக்கு தண்ணியை கொடுக்க போகிறாங்க, அவருக்கு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் லாப நட்ட கணக்கு பார்த்து நம்ம ஒரு வேளை வந்து இந்த எலெக்ஷனில் வந்து தோற்று போயிட்டா விஜய் போன நபர்களால் அதை ஏற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா
அவங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் தங்களை வாழும்பொழுதே வந்து எம்எல்ஏக்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜயோட யார் நிற்பாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ சீமான் பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு தெரியும், நம்ம இன்னைக்கு ஜெயிக்கலனாலும் என்னைக்குனாலும் ஒரு நாள் ஜெயிப்போம். 230 வேட்பாளர்களும் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் உழைக்கிறாங்க. ஜெயிக்கல அப்படின்னாலுமே நாம் தமிழர் கட்சி அதை வந்து நம்ம அடுத்த முறை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கடந்து போவாங்க, அங்கேயே நிற்பாங்க. ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்குன்னு ஏன்னா அவங்களை களத்து தெரிஞ்சா நிற்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு விதை போடுறோன்னா நாளைக்கே அந்த விதை வந்து மரமாயிடாது, அது வளர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். ஆனால் நீ அந்த விதையை ஒழுங்காக பராமரிச்சுன்னா நாளைக்கு அந்த மரம் பெரிதாகி நேரில் கொடுக்கும், கனியை கொடுக்கும், பல தலைமுறைகளை வாழ வைக்கும். அப்போ நாம் தமிழ் கட்சியின் நோக்கன்றது அதுதான். அவங்க எப்பவுமே ஒரு ஆட்சி வரைவுக்கான கனவுல இருக்காங்க. நாளைக்கே ஜெயிச்சிருவோம், இப்போ நாளைக்கே நாம் தமிழ் கட்சி மெஜாரிட்டியோடு வந்து ஆட்சி பிடிச்சிரும் அப்படின்றதெல்லாம் அவங்களோட கணக்கு கிடையாது. நம்ம நிற்கிறோம், சண்டை செய்கிறோம், களத்தில் இருக்கிறோன்றது அவங்களுடைய கணக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்னடான்னா, வந்தவொடனே சிஎம் நான், இத்தனை அமைச்சர் நான் எம்எல்ஏ நான் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அது எதனா ஜீம்பூம்பா பண்ணி எதனா நடக்க வைப்பாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கே ஒரு தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய மனதைரியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ கட்சியை வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும், இல்லை இருக்கிற நிர்வாகிகளை வச்சுருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படின்றது அவங்க முடிவாக இருக்குது. கூட்டணிக்கு இல்லை எதை வச்சு சொல்கிறீங்க விஜய் அவர்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லைன்னு? இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்துமே அவர் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறாரு இல்லையா, அதுவே அது சொல்ல வேண்டியது. அதாவது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வரும்போதே மைண்ட் செட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, எலெக்ஷன் நாங்கள் இதை கட்சி ஆரம்பிக்கிறோம், எலெக்ஷன் நிற்கிறோம், ஜெயிக்கிறோம். ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டுமே, கூட்டணியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா சொல்லிட்டு நம்ம சொன்னோமே, இது போல் விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதனால் அவர் வந்து ஒரு கனவோடு இருக்கார். அப்படின்னா விஜய்க்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது நீங்கள் கூட்டணியே போயிடலாமே. ஏன்னா விஜய்க்கு யார், நான் என்ன சொல்கிறேன், 234 தொகுதியில் விஜய்க்காக வந்து ஓட்டு போடுவாங்கன்னா போடுவாங்க தான், அந்த கட்சிக்காக ஜெயிக்கிற அளவுக்கு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. எப்படி போடுவாங்க? அப்போ அதிமுக என்ன கணக்கு, திமுக என்ன கணக்கு, நாம் தமிழர் என்ன கணக்கு? நான் யாருமே இல்லாமல் நீ மட்டுமா நிற்கிற, உனக்கு மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு. திமுக அதிமுக ஜெயிக்குதுன்னா அவன் பணம் கொடுக்குறான், காலங்காலமாக ஒரு சின்னத்தை வச்சுருக்கான், அவன் சாதி ஓட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறான், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறான். நீ என்ன பண்ணுற? தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவில் எடுத்து வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அப்போ இந்த 4 முனை போட்டியில் விஜய் சிஎம் ஆகிடுவார், இதோ அவர் தான் மெஜாரிட்டின்னு சொல்கிறதெல்லாம் பொய் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிலாம் நடக்கவே நடக்காது. நிறைய ஓட்டு கூட வாங்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி 3ஆவதோ 2ஆவதெல்லாம் வரமாட்டார் அவர், 3ஆவது கூட வரட்டும், அவர் ஓட்டு வாங்கி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. விஜய் கட்சியிலிருந்து ஒருத்தர் கூட எம்எல்ஏ ஆக மாட்டாருமா விஜயை தவிர. விஜயே ஆவார் இல்லையான்னு தெரியல. ஏன்னா நிதர்சனம் இதுதான், தனியாக நிதர்சனம் இதுதான். உண்மையாக அவருக்கு வந்து வெற்றி பெறணும், திமுக எடுத்தோன்னா அதுக்கு நீங்கள் கம்மனை வந்து இந்த தீய சக்தி, தூய சக்தி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இதெல்லாம் விட்டுட்டு நீ திமுக போய், நீ வந்து அதிமுக கூட்டணி போயிடு. அங்கே போயிட்டுனா நீ வந்து அந்த காலம் முன்னே எதிர்கட்சி தலைவர் ஆக்குதோ இல்லை டெப்டி சிஎம் ஆக்குதோ, அது அப்பாப்பட்ட விஷயம். தனியார் நிலம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சீமான் நிற்கிறாருன்னா அவர் தெரிஞ்சு நிற்கிறாரு, நாம் தமிழ் கட்சி தெரிஞ்சு நிற்குது. இதுதான் சூழல், இதுதான் களம், அதுக்காக நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் நின்றுட்டே இருப்பேன், எனக்கு அப்புறம் என் தலைமுறை இங்கே ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு இருக்காங்க. இவங்க தான் சிஎம் விஜய் சுற்றிட்டு இருக்காங்களே, மக்கள் விரும்ப முதலமைச்சர்னு. இதெல்லாம் நடக்காதுமா, நடக்காத விஷயத்த வந்து இவங்க நம்பிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க டிஎம்கேக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொன்னீங்க. அப்போ யார் வருவான்னு உங்களுக்கு நியூஸ்? இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து வாய்ப்புகள் கம்மினா ஆல்டர்னேட்டிவாக அதிமுகவுக்கான வாக்கு வங்கி அது மாறும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் இப்போ பெரிய அளவில் வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவே ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால பாஜக வந்து புனிதெல்லாம் படுத்த முடியாது. கல்வியை பறிச்சுட்டாங்க, காவி கொள்கையை கொடுத்துட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய ஆட்சியில் தினந்தோறும் வந்து பட்டியல் சமூகங்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாஜக ஆட்சி வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்றியோ அதோட உன் ஆட்சியில் மோசமாக இருக்கு இல்லையா? அப்போது இந்த இடம் வந்து பாஜகவுக்கு எதிரான மதநிலை தான் இது தமிழ்நாடு இன்னும் இருக்குன்னு சொல்கிறது ஏற்புடையது கிடையாது. இன்னொன்று, கூட்டணி கட்சியிலே முதல்ல திமுக கிட்ட அதிருப்தி இருக்காங்க. அண்ணன் வேல்முருகன் இன்னைக்கு நாளைக்கு வெளியே போயிடுவார். அவர் ஒரு வேளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அது எந்த அளவுக்கு நிற்பாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட வெளியே போகலான்ற மனநிலைக்கு வந்து வந்துட்டார் அவர். ஆனால் விஜய்கிட்ட போவாரான்னு தெரியல. ஏன்னா விஜய் ரொம்ப மோசமான முறையில் பேசுவார் வேல்முருகன். என்னடானா, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அரவணைக்கிறது, முத்தம் கொடுத்ததெல்லாம் தப்பாக பேசினார் அவர். குழந்தைங்க கிட்ட பண்ணுறதெல்லாம் தப்பாக பேசினார் வேல்முருகன். அதிமுக கூட போக மாட்டார் பாஜக. அப்போ தெரியல என்ன பண்ணார்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து திமுக சமரசம் பண்ணி ஒருவேளை 2 சீட்டு கொடுத்தா இருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல.
நம்ம கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லவே தேவையில்லை, எங்களுக்கு சீட் ஏன் கம்மி பண்ணுறீங்க, இந்த பக்கம் வந்து விசிகாவும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ திமுகவுடைய கூட்டணி பலம் என்பது இன்றைக்கு செல்வாக்கு இழந்து காணப்படுகிறது. அதே போல் திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலை என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக மக்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து அதிமுகவுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டம் என்பது அரசியலில் தூய்மை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், வெறுமனே ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஆட்சி மாற்றம் மட்டுமே ஏற்பட நினைக்கக்கூடியவங்க அதிமுகவுக்கு போட்டுருவாங்க. விஜய்க்கு போடக்கூடிய கூட்டம் என்பது ஒரு மாற்றமோ ரசிகரோ வாட்டவர் ஏதோ ஒன்று, பட் அது வந்து யூஸ்லெஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு போடக்கூடிய வாக்கு என்பது யூஸ்லெஸ். அப்பயே நீங்கள் சீமானை சொல்ல மாட்டேன்னு நீங்கள் கேள்வி என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா, சீமானனுக்கு நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடக்கூடியவங்க ஒரு நம்பிக்கையின் பால் மாற்றத்திற்காக வாக்களிக்கக்கூடியவங்க. அது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. விஜய்க்கு வந்து போடக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸு. நாளுக்கு நாள் வந்து ஒரு மனுஷனோ ஒரு கட்சியோ ஒரு தத்துவமோ தன் கொண்ட கொள்கையிலேருந்து விலகாமல் இருந்தாங்கன்னா அந்த தத்துவம் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்கும். அதுதான் தமிழ் தேசியம், அதுதான் நாம் தமிழ் கட்சி. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்று தான், அப்புறம் வந்து பெரியார் அம்பேத்கர் ஒன்று தான் சொல்லிட்டு பேசக்கூடிய இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குக்காக பேசக்கூடியது. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் நாம் தமிழ் கட்சி தன்னுடைய தனித்துவத்திலையும் தான் கொண்ட கொள்கையில் நிற்கிறாங்க. அது என்னைக்கு இருந்தாலும் வந்து அந்த கொள்கையும் அந்த சித்தாந்தமும் வெற்றி பெறும். இவங்கெல்லாம் தேர்தலுக்காக வேலை செய்யக்கூடியவங்க. ஸோ 4 முனை கோட்டையில் இன்னைக்கு திமுகவிற்கு களம் சாதகமாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நான் ஒன்று சொல்லக்கூடியது என்னென்னா, திமுக சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பாஜக துரோகம் செய்துவிடும், தலித்துகளெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி தேர்தல் கமிஷன் தன்னுடைய டேட் அறிவிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு எந்த விதமான புது திட்டங்களையோ சட்டங்களையோ இயற்ற முடியாது. திமுக ஒரு கண் துடைப்புக்காக ஆணவ கொள்கைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் ஏற்ற போகிறோம், அதுக்கு ஒரு குழு அமைக்க போகிறோம் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு அப்படியே தான் இருக்குது. அதை அமைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா ஒரு அரசோ ஒரு முதலமைச்சர் தான் சட்டத்தை எப்போ கொண்டு வந்திருக்க முடியும். அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, திமுகவுடைய ஆட்சியில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டமும் இயற்றவில்லை. ஆணவ கொலைகளை நியாயப்படுத்தும் சாதி கட்சிகளை தன்னுடன் வைத்து கொண்டு திமுக இந்த தேர்தலை சந்திக்க போகிறது. அப்போ பட்டியல் சமூக மக்கள் வந்து நிச்சயமாக யோசிக்கணும். அதே போல் இஸ்லாமியர்களுக்கு இந்த கட்சி பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு இந்த கட்சி பாதுகாப்புனா உங்களுக்கு என்று திமுக செய்தது என்ன? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய மாட்டோம் என்று சொன்னவர்கள் இதே திமுக சார்ந்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்காக என்ன பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். இது முழுக்க பிஜேபி எப்படி செய்யுமோ, இந்த குடமுழுக்கு கோயில் கீழ் சுத்தமோ அதே மாதிரி தான் நீ அறநிலைத்துறையில் ஒரு அமைச்சர் வச்சு பண்ணிட்டு இருக்க. அப்போ இதையுமே இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தலித்துகள் யோசிக்கணுன்றது தான் நான் நிறைவாக சொல்லக்கூடியது. நன்றி, வணக்கம்.